கல்வி, புத்தாக்கம், தலைமைத்துவம். இந்த நூல் வெறுமனே தத்துவங்களை பேசும் ஒரு புத்தகம் அல்ல. இது நம் தாயக கல்வி வளர்ச்சியின் தற்போதைய நிலை மற்றும் எதிர்கால தேவைகளை மிக ஆழமாக அலசி ஆராயும் ஒரு பொக்கிஷம். நூலாசிரியர் கலாநிதி செல்லையா ஞானசேகரன் அவர்கள் தனது பல வருட கல்விப்புல அனுபவங்களை ஒன்றிணைத்து இந்த நூலை வடிவமைத்துள்ளார். உன்னதமான இந்த நூலை படைத்த நமது மதிப்பிற்கு உரிய நூலாசிரியர் கலாநிதி செல்லையா ஞானசேகரன் அவர்கள் தற்போது ஐக்கிய அமெரிக்காவில் வசிப்பதால் இன்றைய தினம் இந்த விழாவில் கலந்து கொள்ளவில்லை. இருப்பினும் இந்த உன்னத படைப்பின் வழியாகவும் தனது அறிவு பகிர்வாலும் நாம் ஒவ்வொருவருடைய சிந்தனையோடும் இணைந்திருக்கின்றார். தூரங்கள் என்றும் அறிவுக்கு தடையல்ல என்பதை நிரூபிக்கும் வண்ணம் அவரது சிந்தனை வடிவில் உருவான இந்த நூலை நாம் இன்று இங்கு வெளியிட இருக்கின்றோம். கல்வி, புத்தாக்கம், தலைமைத்துவம் நூல் வெளியீட்டு விழா சிறக்கவும் மாணவர் எதிர்காலம் சிறக்கவும் ஏந்தும் வெற்றி சுடரினை ஏற்றுவதற்காக நூலாசிரியரின் சகோதரன் செல்லையா குணசேகரன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நன்றி. இன்றைய கல்வி, புத்தாக்கம், தலைமைத்துவம் நூல் வெளியீட்டு விழாவில் பிரதம விருந்தினரான அருணோதயா கல்லூரியின் ஓய்வுநிலை அதிபர் கேதீஸ்வரன் ஐயா அவர்களை தமது சிறப்புரையை வழங்குவதற்காக அன்போடு முதலில் அழைக்கிறோம். கல்வி அறிவாளியாக அவர் வந்திருக்கிறது. இந்த கல்வி தொடர்பான ஒரு தலைமைத்துவம் தொடர்பான நூலை வெளியிட்டிருக்கிறார். உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியான ஒரு விடயம். இந்த தலைமைத்துவம் என்பது உண்மையிலே எல்லாருக்கும் அறிய வேண்டிய ஒரு விடயம். இப்ப தற்காலத்தில் இந்த தலைமைத்துவம் மிக பிரசித்தி பெற்று வருகின்ற ஒரு சொற்பதம். நான் நினைக்கிறேன் தலைமைத்துவம் என்றது பலர் நினைப்பார்கள் அது ஒரு நிறுவனத்துக்கு தலைமை தாங்குவதற்கு தான் இந்த தலைமைத்துவம் தேவையுண்டு. தலைமைத்துவம் என்றது உண்மையிலே ஒரு குடும்பத்திலும் தலைமைத்துவம் இருக்க வேணும். தாய் தந்தையர்கிட்ட இந்த தலைமைத்துவ பண்பு இருக்க வேண்டும். வகுப்புறையில மாணவர் தலைவனிட்டே அந்த தலைமைத்துவம் இருக்க வேண்டும். ஆசிரியர்கிட்ட தலைமைத்துவ பண்பு இருக்க வேண்டும். அந்த வகுப்பை நடத்துறதுக்குரிய தலைமைத்துவ பண்பு இருக்க வேண்டும். அதே மாதிரி மாணவ முதல்வர்களிடம் இருக்க வேண்டும், அதிபரிடம் இருக்க வேண்டும், கல்வி பணிப்பாளர் கல்வி துறை சார்ந்தவர்களிடம் இந்த தலைமைத்துவ பண்பு இருக்க வேண்டும். தனக்கு பின்னால் இருப்பவர்களை முன்னகர்த்துவதான் தலைமைத்துவம். ஒரு நிறுவனத்தை ஒரு பாடசாலையில ஆசிரியர்களை வழிநடத்தி கொண்டு போறதுதான் ஒரு தலைமைத்துவம். அப்ப இந்த தலைமைத்துவ பண்பு எல்லாரிடமும் பெற வேண்டும். இது தலைமைத்துவம் என்பது படித்து வருவதல்ல, அந்த பிறப்பால வருவதல்ல, அது அனுபவத்தின் ஊடாக வருவதுதான் தலைமைத்துவம். இதை நீங்கள் கட்டாயம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இவர் ஞானசேகரன் அவர்கள் இந்த தலைமைத்துவத்தை பற்றி எழுதி போட்டு எனக்கு சொன்னார். இப்ப தலைமைத்துவம் மிக முக்கியமான ஒரு பகுதியா இருக்கிறபடியா நான் அதை பற்றி எழுதியிருக்கிறேன். நீங்க வாசி மட்டும் எனக்கு சொல்லுவார், அடிக்கடி சொல்லிக் கொண்டிருப்பார். என்னோட நான் நினைக்கிறேன் 2010 யுத்தம் முடிந்த பின்னர் அடிக்கடி நாங்கள் குரூப்பில் அவரோட கதைப்போம். சொல்ல நான் பாடசாலை விட்டு வீட்டை சாப்பிட்டு கோல் பெறும் 4:30 ரெடி ஆயிரும். நாங்கள் கதைப்போம், குரூப்பில் கதைப்போம். குரூப்பில் கதைப்பார். என்னுடைய வேற அந்த பழைய நண்பர்கள் எல்லாரும் கதைப்போம். அப்படி நண்பர்களாக இருந்தவர். உண்மையில் அவற்ற முயற்சி ஒரு பாராட்டத்தக்க ஒரு இந்த முயற்சி. நல்லொரு இந்த புத்தகம் நான் வாசித்து பார்த்தேன். உண்மையாக பிரயோசனமான ஒரு நூல். அதே ஆசிரியர்கள், அதிபர்கள், கல்வியலாளர்கள் சகலரும் இதை வாசித்து அதன் பயணப்பெற வேண்டும். அவர் அந்த கல்வியில புத்தாக்க இதிலே சொல்லிக் கொண்டு போறார். அது நான் ஓய்வு பெற்றபடியா நான் அது சரியா கல்வியல் துறை விரிவாளர்களும் இருக்கிறோம். என்னென்றால் அவர் நவீன இலத்திரனியல் ஊடகங்களை கல்வியில புத்தகம் படிப்பிக்கணும்னு சொல்லிக் கொண்டிருக்கார். அந்த ஐரோப்பாவில் இப்ப ஒரு கருத்தொண்டு வந்திருக்குது, திரும்ப புத்தகத்துக்கு மாறினோம் ஒரு அந்த இலத்திரனியல் அது தோல்வி அடைந்து திரும்ப புத்தக கல்விக்கு மாறுறதாக ஒரு கதை ஒன்று கேள்விப்பட்டேன். ஆகையினாலே அது எந்த அளவுக்கு அது எனக்கு வெற்றியோ தெரியாது. அப்ப
அந்த வகையிலே இவர் அந்த கல்வி புத்தாக்கத்திலும் அவர் இந்த இலத்திரனியல் ஊடகத்துக்கு முன்னுரிமை கொடுக்கணும் என்று சொல்றார். வகுப்பறையில இலத்திரனியல் மூலம் கற்பிக்கிறது, ஆன்லைன்ல கற்பிக்கிறது, ப்ரொஜெக்டர் மூலம் கற்பிக்கிறது, அதுன்னு சொல்லி எல்லாம் அவர் சொல்லியிருக்கின்றார். நவீன இலத்திரனியல் ஊடகத்தின் மூலம் கல்வியை கற்பிக்கின்ற பொழுது மாணவர்கள் உற்சாகமாக கற்பார்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த வகையிலே அவர் மிக ஒரு நவீன கற்பித்தல் நோக்கிலே அவர் பார்த்திருக்கிறார். அந்த அவருடைய பார்வை எனக்கு தெரிகிறது. உண்மையில அவருடைய இந்த முயற்சி ஒரு பெரிய ஒரு முயற்சி. மற்றும் அந்த புத்தகம் நிறைய பெருமதியான ஒரு புத்தகம். அதுல பெருமதி உண்மையில அது இப்படி இங்கே அச்சடிக்கிறேன்டா தெரியும். நான் வச்சுக்கிறேன் சில புத்தகங்களை. ஒரு புத்தகம் அடிக்கிறேன்னா 2000-3000 ரூபாய் வரும் இந்த மட்டை இப்படி அடிக்கிறது என்றால். ஆனால் அதை விட குறைந்த கட்டணம் தான் போல அந்த புத்தகம் சிறப்பாக வேற ஆச்சு. எழுத்துப்பிழை இல்லை, எல்லாம் செய்திருக்கின்ற. அப்ப இந்த ஞானசேகரன் உண்மையில ஒரு தானாக தண்ட முயற்சியாலே ஒரு முன்னுக்கு வந்த ஒருவர். அவரை உண்மையில நான் அவருக்கு இணையாக நான் இவரையும் சொல்ல முடியாது. அவ்வளவு பாராட்டத்தக்க தன் முயற்சியால முன்னுக்கு வந்தவர். பேராசிரியராக இருக்கிறார். அவர் தான் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார். அப்ப அவருடைய சேவையினும் தொடர வேணும். நாங்கள் அவருக்கு இன்னும் சொல்ல வேணுமா இருந்தால் இந்த ஆசிரியர்களுக்கு தெரியும். அந்த காலத்தில் 82-83 ஆண்டுல பல்கலைக்கழகத்தால வெளியிட்ட நாடகம் உண்டு, மண் சுமந்த மேனி. அந்த நாடகத்தில் ஒரு பிரபல பாத்திரத்தில் நடித்தவர் தான் இந்த ஞானசேகரன். ஒரு கிழவன் வேடத்திலே அவர் நடித்தவர். எனக்கு அவருடைய சில வசனம் இந்த 60 கல்லூரி மண்டபத்திலும் அந்த நாடகம் மேடியேற்றப்பட்டது, அந்த திறந்த வெளி அரங்கிலே. அப்பொழுதும் அதில் அவர் 2 வேடம் ஹெலிகாப்டர் மியூசிக்கில் ஹெலிகாப்டர் வார மாதிரி ஒரு மியூசிக் போட இவர் சொல்றார், இந்த ஹெலிகாப்டர் இது வருதடா, இது எறிகிறது, கையில் ஒரு ஊமைப்பட்ட கூடி கிடைக்கலையேன்னு சொல்லி ஒரு வேடம் அவர்கிட்ட பாத்திரம். அந்த அவற்ற பாத்திரத்தால் தான் அந்த நாடகம் ஒரு பிரசித்தி பெற்றது. அப்படி ஒரு கலைஞர். உண்மையில சகல துறையும் தலைமைத்துவம் சகல துறையும் இருக்க வேணும். சகல துறையில் தனியா கல்வியில மட்டும் இருக்கக்கூடாது. அப்படி அவர் ஒரு கலைஞன். அவர் அந்த வகையில அவர் இந்த தலைமைத்துவத்தை பற்றி எழுதுறதுக்கு மிக ஒரு சிறந்த மனிதன் ஞானசேகரம் என்று சொன்னால் அது குறைவில்லை. அவருடைய சேவை இன்னும் தொடர வேணும். இந்த நேரத்தில் நான் உண்மையிலே அவர் அங்கிருந்து பார்த்து கொண்டிருப்பார். அவரை நான் பாராட்டுவதோடு மென்மேலும் அவருடைய சேவை தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி. தொடர்ந்து அருணோதயா கல்லூரியின் ஆசிரியர் திருமதி ஜெயராணி அம்மையார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். தொடர்ந்து ஐக்கிய அமெரிக்கா கணனி தரவு பகுப்பாளர் கலைவாணி ராசலிங்கம் அம்மையார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்று நாம் கொண்டாடும் நூலாசிரியர் கலாநிதி செல்லையா ஞானசேகரன் ஐயாவின் நூலின் மையக் கருத்தை, அதன் ஆழமான நோக்கத்தை தத்ரூபமாக உங்கள் கண் முன்னே கொண்டு வரவிருக்கிறது ஒரு குறுகிய காட்சி தொகுப்பு. To this session by Dr. Celia. As his former dissertation chair and also his professor in many of his doctoral courses, I want you to know that you are in amazing hands with him. நாங்கள் பல்கலைக்கழகம் செல்வதற்கு முதல் பாடசாலையிலே கற்றுக்கொண்டிருந்த பொழுது இவர் பல்கலைக்கழகம் சென்றிருந்தார். அப்பொழுது மிக அருமையானவர்கள் தான் இந்த ஊரில் இருந்து பல்கலைக்கழகம் செல்பவர்கள். நாங்கள் பார்த்தால் அவர்களை பெரிதாக யோசிப்பது, இவர் யூனிவர்சிட்டியா மண்டோட நாங்கள் யோசிப்போம், நாங்களும் போகணும் என்ற ஆர்வம். அதன் அடிப்படையிலே தான் அறிமுகமாக இவர் பல்கலைக்கழகத்தை முடித்து வந்ததன் பின்னர்
ஒரு ஆங்கில ஆசிரியராக என்னோடு அறிமுகமாகினார். நாங்கள் வணிக கல்வியை நான் கற்பித்துக் கொண்டிருந்த பொழுது அவர் ஆங்கில ஆசிரியராக என்னோடு ஞானம் சார் என்று சொல்லி அறிமுகமாகி, ஏற்கனவே குறிப்பிட்ட விஜயபாஸ்கர் சொன்னது போல ஒரு முதலுதவி சிகிச்சை நிலையம்தான் எங்களை அனைத்து விடயங்களிலும் ஒன்றிணைத்தது. அந்த நேரத்திலே போர்க்காலம், வெளியே தெரிய முடியாது. அந்த முதலுதவி சிகிச்சை நிலையத்தை உருவாக்குவதிலே முன்னின்று உழைத்தவர் ஞானமண்ணா அவர்கள். அதிலே இரவு பகலாக வேலை செய்து அதிலே அவரோடு அடியுண்டு அவருடைய நகைச்சுவையாக கேட்டு அவரோடு மிக அந்யோன்யமாக மிக நெருக்கமாக பழகிய காலம் அந்த காலம். அதன் உறவுதான் இன்று இந்த நூல் வெளியீட்டுக்கான ஒரு ஆய்வை வழங்குவதற்காக என்னை அழைத்திருக்கின்றார். அந்த முதலுதவி சிகிச்சை நிலையத்திலே நாங்கள் கடமையாற்றிக் கொண்டிருந்த காலத்திலே தான் திடீரென்று எங்களை விட்டு அவர் தென்னாப்பிரிக்காவுக்கு சென்றார். இன்று ஒரு பெரிய கல்வியலாளராக வந்துவிட்டார். இது அவரோடு நான் பழகிய ஒரு அறிமுகம். அதைவிட உண்மையிலே வெளிநாடு சென்றவர்கள் எல்லாம் தானுண்டு தன் பிள்ளை உண்டு தன் வாழ்க்கை உண்டு என்று கருதாமல் இந்த மண்ணை நேசித்து, இந்த வடகிழக்கு மாணவர்களை நேசித்து, மக்களை நேசித்து ஒரு நூலொன்றை எழுதி வெளியிட்டிருக்கிறார் என்றால் அது உண்மையிலே பாராட்டப்பட வேண்டியது. எத்தனையோ வெளிநாட்டவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று உழைத்து தங்களோடு தாங்களாக இருக்கின்றார்கள். ஆனால் இந்த கல்விப்புறத்திலே இன்று இருக்கின்ற இந்த பிரச்சனைகள் தொடர்பாக ஒரு எழுத்து மூல ஆவணத்தை வெளியிடுவது என்பது இலேசான வேலை அல்ல. அதை அவர் செய்திருக்கின்றார். அவருக்கு உண்மையை நாங்கள் பாராட்டுக்களை தெரிவிக்க வேண்டும். இந்த கல்வி வளர்ச்சியில பொதுவாக என்று பார்த்தவண்ணா அடைவு மட்டங்களை பற்றி பலரும் பேசப்படுகின்றது. வடகிழக்கிலே வடக்கிலே அடைவு மட்டங்கள் குறைகின்றது என்று அவர் உண்மையிலே அலசி ஆராய்ந்து கனடா, அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா போன்ற பல நாடுகளினுடைய அனுபவங்களை பெற்று ஒரு கல்வியலாளர் என்ற வகையிலே ஆய்வுகளை செய்து இந்த புத்தகத்தை வடிவமைத்திருக்கின்றார். அதனுடைய தலைப்பு தான் கல்வி புத்தாக்கம் தலைமைத்துவம். இந்த புத்தகத்தை பொறுத்தவரையிலே 268 பக்கங்களை கொண்டதாக 3 தலைப்புகளின் கீழ் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கின்றது. முதலாவது, இந்த கல்வியிலே இன்று முக்கியமாக பேசப்படுவது பாடசாலைகள், பெற்றோர், ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும். கல்வி அடைவு மட்டத்தை அதிகரிப்பதாக இருந்தால் ஒரு பாடசாலையை பொறுத்தவரையில பெற்றோர், ஆசிரியர்கள், மாணவர்கள், பாடசாலை இந்த பங்கிருக்க வேண்டும். அது எப்படி இருக்க வேண்டும் என்பதை செய்து ஒரு கட்டுரையை சமர்ப்பித்திருக்கின்றார். இதுதான் அந்த ஆசிரியர் பாடசாலைகள் இந்த கல்வியை செயற்பட வேண்டும் என்பதை மிக துல்லியமாக காட்டியிருக்கின்றார். அதிலே சில விடயங்களை வாசித்த பொழுது எனக்கே புரிகின்றது. நான் ஒரு ஆசிரியராக இருந்தும் கூட அந்த விடயங்களை கவனிக்காமல் தான் நாங்கள் வகுப்பில் இறங்குகிறோம். உடனடியாக எடுகொப்பிய படி என்னென்று நாங்கள் உடனடியாகவே பாடத்துக்கு நுழைகின்றோம். அப்படி அல்ல. ஒரு வகுப்பறைக்குள் நுழைந்து மாணவர்களை தன்வசப்படுத்தி எப்படி கற்றலை கொண்டு போகலாம் என்பது பற்றிய விடயங்களை தெளிவாக ஆராய்ந்து அந்த கட்டுரைகளை அவர் கொடுத்திருக்கின்றார். இரண்டாவது சொல்லியிருக்கின்றார். என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா யாழ் இந்து கல்லூரியிலே இருக்கின்றது. நான் நினைக்கிறேன் 50க்கும் மேற்பட்ட மன்றங்கள், கழகங்கள் இருக்கின்றது. சிறந்த தலைமைத்துவத்தை வழங்குகின்ற ஒரு பாடசாலையாக அது திகழ்கின்றது. ஆனால் அந்த அளவில் ஏனைய இடங்களில் உள்ள பாடசாலை இல்லை. தலைமைத்துவத்தை ஏற்க பின்னிருக்கின்றார்கள். அந்த 2 பகுதியாக மாணவர்களுடைய தலைமைத்துவ வாய்ப்பாட்டை கொண்டு வருவது எப்படி, அது கட்டாயம் ஒவ்வொரு மாணவரும் வாசிக்க வேண்டும். அவர் சொல்லியிருக்கின்றார், மாணவர் சபைகளை உருவாக்குங்கள், மன்றங்களை உருவாக்குங்கள். அதான் மாணவர் பாராளுமன்றம். ஆனா அது கூட இன்றைக்கு எத்தனை இடங்கள்ல சரியா செயற்படுது மிக கேள்விக்குறியா இருக்கு. மூன்றாவது, டிஜிட்டல் கல்வி தொழில்நுட்பம், உலகளாவிய கல்வி வாய்ப்புகள். அதோடு பின்னிணைப்பு 7 விடயங்கள் காட்டப்பட்டிருக்கின்றது. உண்மையிலே நாங்கள் படிக்கின்ற பொழுது பல்கலைக்கழகத்தில் காமர்ஸ் மேனேஜ்மெண்ட் செய்யலாம் என்று தெரியுமே ஒழிய அதுக்கு அடுத்தபடியாக என்ன செய்கிறோம் நாங்கள் 86ஆம் ஆண்டு பல்கலைக்கழகம் சென்ற பொழுது எங்களுக்கு தெரியாது. இல்லை, நாங்கள் இன்னும் கோர்ஸ்களை செய்திருக்கலாம். ஆனால் இப்ப தொழில்நுட்பம் விரைவடைந்திருக்கிறதால அவர் காட்டியிருக்கின்றார், நீங்கள் எங்கே எல்லாம் போய் படிக்கலாம். அதுக்கான தெளிவான வழிகாட்டல்கள் அந்த பின்புலத்திலே கடைசி 3வது வகுப்பில் அவர் சொல்லியிருக்கின்றார். எனவே அன்பான மாணவர்களே, உங்களுக்குரிய போதுதான் அது. நீங்கள் கல்வியிலே முதலிடத்தை பெறுவீர்களாயிருந்தால் எல்லாம் உங்களை தேடி வரும். கிள்ளச்சியிலே கணித பிரிவில் முதலிடத்தை பெற்ற மாணவன், அவனை தேடி நிறைய பேர் போகின்றார்கள்.
வெளிநாட்டு பல்கலைக்கழகமே போயிருக்கின்றது அவனை எடுத்து படிப்பதற்காக. ஏன் இந்த பாடசாலையில் இருந்து கலைப்பிரிவு, தொழில்நுட்ப பிரிவு ஒன்றிலும் தேசிய ரீதியில் முதலாம் இடம் பெற முடியாதா? பெறலாம். நீங்கள் 4 பேர் முதலிடத்தை பெறுவீங்களாயிருந்தால் உங்களை தேடி இலவசமாக உங்களுக்கு உயர்கல்வி வாய்ப்புகளை வழங்குவதற்கு பல்கலைக்கழகங்கள் முன்வரும். உங்களோட கையெல்லாம் தங்கி இருக்கு. மீண்டும் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை நன்றி கூறி நூலாசிரியரின் இந்த செயற்பாட்டுக்கு அளவட்டி மண்ணின் மகன்கள் என்ற வகையிலே அளவட்டிக்கு பெருமை சேர்க்கின்றது. என்னென்ன அளவை ஊர் பெரிய கல்விமான்கள் நிறைய பேரை உருவாக்கிய ஒரு பகுதி. நானும் இந்த பிரதேசத்தை சேர்ந்தவன், இந்த பாடசாலையினுடைய பழைய மாணவன். அந்த வகையிலே எங்களுக்கும் ஒரு பெருமை என்று கூறி அவரை பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. இந்த நூல் கல்வியினுடைய முக்கியமான 3 புலன்களை 3 அத்தியாயங்களுக்குள்ளாக பார்க்கின்றது. கல்வியினுடைய அடிப்படை நோக்கம் என்ன என்பதை நோக்கிலும், கல்வியாக அடையக்கூடிய தாக்கம் என்பதை இன்னொரு நிலையிலும், அந்த தாக்கத்தை இருக்கின்ற தலைமைத்துவாறு அமைய வேண்டும் என்கின்ற அந்த 3 புலன்களுக்கூடாக 3 அத்தியாயங்களுக்கூடாக இந்த புத்தகம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. மேலைப்புல கற்றல் அனுபவம் உள்ளவன் என்கின்ற அடிப்படையிலே இந்த நூலை உள்ளாய்ந்து பார்க்கிற பொழுது சில வேளைகளில் இலங்கை கல்விப்புலத்துக்கு அதிகளவான அறிவு சுமையை கொண்ட ஒரு நூலாக நாங்கள் பார்க்கலாம். ஆனால் மேலைப்புல கற்றல் அனுபவம் உள்ளவர்களுக்கு ஒரு ஹாலிஸ்டிக், ஒரு முழுமையான தரிசனத்தை ஒரு விடயப்பரப்பிலே கொடுக்கின்ற ஒரு நூலினுடைய இது பல வகையிலே எங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். குறிப்பாக இந்த நூல் இலங்கையை மையப்படுத்தி அமெரிக்காவிலிருந்து எழுதப்பட்டதாலே அதுக்கு 2 பார்வைகள் வருகிறது. ஒன்று, இலங்கையில் மேலைப்புறத்திலிருந்து கொண்டு இலங்கையிலிருந்து போயிருக்கக்கூடிய ஒருவர் பார்க்கின்ற பார்வைக்கூடாக தருகின்ற செய்திகள். இரண்டாவது, பல்வேறு நாடுகளில் அவர் பெற்றுக்கொண்ட அனுபவங்களையும் தன்னுடைய பங்களிப்பு, அவர்களை மோட்டிவேட் பண்றது பங்களிப்பு, ஆரம்ப கல்வி மாணவருடையது, மாற்றத்தின் முகவர்களாக ஆசிரியரை பார்ப்பது, இப்படி இலங்கையை மையப்படுத்தியதாகவே அந்த 1வது அத்தியாயம் முழுமையாக அமைகிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பல செய்திகள் நாளாந்தம் நாம் நமது வகுப்பறைகளிலும் பாடசாலைகளிலும் விளையாட்டு மைதானங்களிலும் சமூகத்திலும் சந்திக்கின்ற கற்பித்து பாடசாலை மட்டங்களிலே கற்பிக்கின்ற அனுபவங்களை வைத்துக் கொண்டு இலங்கை புலத்தோடு புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கக்கூடிய நம்முடைய தலைமுறை இலங்கை கல்வி முன்னேற்றத்திற்கு என்ன வழிவகைகளை செய்ய முடியும் என்கின்ற பார்வையையும் அவர் பதிவு செய்திருக்கிறார். அதில் இன்னொரு முக்கியமான பார்வையை பார்க்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஈழத் தமிழர்கள் பிரதானமாக 2 தளங்களில் சிதறி போயிருக்கிறோம். ஒன்று, இங்கே இலங்கையை மையமாக வைத்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், புலத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். நாங்கள் என்னதான் இடங்கள் மாறினாலும் எங்களுடைய மனப்பாங்குகளில் பெரிய அளவு மாற்றங்கள் வருவதில்லை. என்றால் ஜெனட்டிக்கலியா எங்களுக்கு வந்து தமிழர் என்ற இனம் உண்டு, தனியதற்கு ஒரு குணம் உண்டு என்ற மாதிரி சில குணங்கள் எங்களோடு ஒட்டிக்கொள்ளும். இங்கே நிலத்தில் இருக்கக்கூடிய பெற்ற விடயங்கள் அவர்கள் சொன்னது போல என்பது மாணவர்களுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் லோடா இருக்கு, கொஞ்சம் கூட சுமையாக இருந்தாலும் எங்களை போன்ற கல்வியாளர்கள், ஆசிரியர்கள், அதிபர்கள் இவற்றை வாசிக்கிற பொழுது ஒரு நன்மை கிடைக்கும். எந்த நன்மை கிடைக்கும் என்றால், இந்த 2வது நன்மை உங்களுக்கு கிடைக்கும். புத்தாக்கம், அதாவது ஒரு ஐடியா கிரியேஷன், ஒரு புதிய பாடசாலை மட்டத்திலே அமலாக்குவதற்கு திட்டமிடுகின்ற ஒரு புதிய விடயம் குறித்து ஒரு சிந்தனை உங்களுக்குள்ள இயல்பாக மேற்கொள்ளும். இங்க வந்து பின்லாந்தினுடைய உதாரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, சைனாவிலே இருக்கக்கூடிய உதாரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, அமெரிக்காவிலே என்ன விதமான உதாரணங்கள் ஒவ்வொரு விடயங்கள் இருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது, கனடாவினுடைய உதாரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியான உதாரணங்களை நாங்கள் கற்றுக்கொள்கிற பொழுது அதை எப்படி இனோவேட்டிவா அருணோதயா கல்லூரிகளை பயன்படுத்துறது, ஜூனியர் கல்லூரியில் எப்படி பயன்படுத்துறது, சுண்டுக்குழியில் எப்படி பயன்படுத்துறது, யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் எப்படி பயன்படுத்துறது என்பதற்கான ஒரு வழிகாட்டியாக இது அமையும். எனவே அதிபர்கள், ஆசிரியர்கள் இதை கூட கவனம் கொடுப்பது மிக முக்கியமானதாக இருக்கும். அதனாலேதான் 2வது அத்தியாயம் தலைமைத்துவம் தொடர்பாக ஒழுங்குபடுத்தப்பட்டிருப்பதாக நான் கருதுகிறேன். 1வது அத்தியாயம் கல்வியினுடைய அடிப்படை பிரச்சனைகளை பற்றி பேசிய பின்னர் 2வது அத்தியாய வகுப்பாக்கம் என்பது லீடர்ஷிப், கல்வியினுடைய தலைமைத்துவத்தை பற்றி பேசுகிறது. அந்த தலைமைத்துவத்துக்குள்ளே சொல்லப்படுகின்ற கிட்டத்தட்ட நான் அதிலேயும் 100 பக்கங்களுக்கு மேற்பட்ட ஒரு அத்தியாயம். அந்த அத்தியாயத்திலே
சொல்லப்படுகின்ற விடயங்கள் அனைத்தும் நாங்கள் ஒழுங்குமுறையாக பின்பற்றுகின்ற விடயங்கள் தான். ஒன்று, மாணவருடைய தலைமைத்துவத்தை முன்னேற்றுவதற்கான பாடசாலை மட்ட நடவடிக்கைகளாக இருக்கலாம், அல்லது மாணவர் மைய கற்பித்தல் முறைகளாக இருக்கலாம், அல்லது மாணவர்களுடைய தொடர்பாடல் மொழித்திறன்களை விருத்தி செய்வதாக இருக்கலாம், அல்லது படைப்பாற்றல் திறனை விருத்தி செய்வதாக இருக்கலாம், அல்லது ஸ்பெஷல் நீட் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கின்ற விசேட தேவை உள்ள மாணவர்களுக்கு கற்பிப்பதாக இருக்கலாம் என்று பல விடயங்கள் இங்கே பட்டியலிடப்பட்டிருக்கிறது. இவற்றை கற்பதன் மூலம் எங்களுக்கு புதிய சிந்தனைகளும் புத்தாக்க ஐடியாக்களும் வரும். அது ஒரு பாடசாலை அதனுடைய தலைமைத்துவத்தை முன்னோக்கி நகர்த்தும். நான் சின்ன உதாரணம் சொல்றேன். யாழ்ப்பாணம் இந்துக்களினுடைய அதிபர் நண்பர் செந்தில் மாறனை எல்லோரும் வியந்து பார்க்கிறார். விமர்சனங்கள் இருக்கலாம், ஆனால் எல்லோரும் வியந்து பார்க்கிறார். அவருடைய வெற்றியினுடைய ரகசியமாக இருப்பது இந்த இரண்டாவது விடயம் தான், புத்தாக்கம். ஒரு பாடசாலை தலைமைத்துவத்திலே நிர்வாக மட்டத்திலே எத்தகைய புத்தாக்கங்களை நடைமுறை ரீதியாக சாத்தியப்படுத்தலாம் என்பதை அவர்கள் செய்து காட்டியிருக்கிறார்கள். ஏறக்குறைய 70க்கும் மேற்பட்ட பாடசாலை மட்ட மன்றங்கள் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் இப்போது இருக்கிறது.